வணக்கம். கற்றாழையில் ஜூஸ் தான் போட்டு குடிப்பாங்க ஜென்ரலாக. நிறைய ரெசிபீஸும் பண்ணலாம். இப்போ கற்றாழையில் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பவுல், அந்த கண்ணாடி பவுலில் நல்லா கோதுமை மாவை வறுத்து வச்சுருக்கேன். அரை கப் கற்றாழையை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் நாட்டு சர்க்கரை, அப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். இந்த கற்றாழை இது மாதிரி தான் 2 இது நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கற்றாழை வாஷ் பண்ணும்போது 7 முறை வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இருக்கலாம் வேணால், ஜென்ரலாக அரைச்சாலே போதும், அது கூழ் மாதிரி வந்துடும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை போட்டுடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் நாட்டு சர்க்கரையை போட்டுடலாம். நாட்டு சர்க்கரை போட்டு அது கரையிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். அந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரையணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் அடுப்பை. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால நான் இதை இருக்கலை. நீங்கள் வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்துருந்தீங்கன்னா இருத்துருங்க. இருத்துட்டு இப்போ தட்டி வச்ச ஏலப்பொடியை போட்டுடலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் இப்போ கத்தாழையும் போட்டுடலாம். கத்தாழை ஜூஸையும் இதில் ஊற்றிடலாம். இதையும் ஊற்றி நல்லா கிளறி விடணும். இது எல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் அடுப்பை. ஒரு கொதி வரவும் கோதுமை மாவை போட்டுடலாம். இப்போ கோதுமை மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இது தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். இது கொதிக்க ஆரம்பிக்கவும் இப்போ கரைச்சி வச்ச கோதுமை மாவும் சேர்த்துடலாம். கோதுமை ஊற்றுனதுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே நெய்யை உருக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். சீக்கிரம் ரெடி ஆகிடும். இது கற்றாழையில் செஞ்ச மாதிரியே இருக்காது. ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்படி சட்டியில் ஒட்டாமல் வரணும். அதுதான் பதம் நமக்கு. இப்போது முந்திரி பருப்பை சேர்த்து இறக்கிடலாம். முந்திரி சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கிளறிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கற்றாழை அல்வா ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.